சமீப காலத்திய தமிழ் சினிமாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. பழைய இயக்குனர்கள் இன்னமும் குண்டு சட்டியிலே தான் குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. புது இயக்குனர்கள் தான் நிறைய வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உழைக்கிறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சில புது இயக்குனர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாலும் பலருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல கதையை உருவாக்கிட்டு அதை படமாக செய்யும் போது சின்ன சின்னதாக நிறைய தவறுகள் செய்து வெற்றி பெறாமல் போயிடுறாங்க. இவங்க ஒரு கேட்டகரினா இன்னொரு கேட்டகரியில் மசாலா டைரக்டர்கள் கிட்ட வேலை செஞ்சு வெறும் கமர்ஷியல் விஷயங்களை மட்டுமே கற்றுக்கிட்டு வெளியில் வந்து சுமாரான படங்களை எடுத்து தோற்று போயிடுறவங்க. நான் யாரையுமே தவறாக சொல்லலை. எல்லாருமே வாழ்க்கையில் சினிமாவுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சவங்க, கடுமையாக உழைக்கிறவங்க. ஆனால் ஏன் எல்லாராலையும் ஜெயிக்க முடியலன்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு சில காரணங்கள் மட்டும் எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் செஞ்சுக்க போகிறேன். நான் முதல் பிரச்சனையாக சொல்ல போகிறது ப்ரீ ப்ரொடக்ஷன். ஒரு பட தயாரிப்பை 3 பாகமாக பிரிக்கலாம். ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் என்பது ஷூட்டிங் போகிற அந்த ஸ்டேஜ் மட்டும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்பது அந்த ஷூட்டிங் முடிந்த பிறகு நடக்கும் விஷயங்கள், அதாவது டப்பிங், ரீரெக்கார்டிங், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் மிக்சிங், ஃபைனல் மிக்சிங், இது எல்லாம். இந்த ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுத்துக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ் சினிமா ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கறது இல்லைன்னு தோணுது எனக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன? ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கதை சொல்லி ஓகே ஆன அப்புறம் அவர் ஆஃபீஸ் போட்டு அந்த கதையை, சினிமாவை எப்படி மாற்றுறதுன்ற வேலைகளில் ஈடுபடுவார். அங்கே அந்த படக்குழு மேற்கொள்கிற எல்லா விஷயம் சேர்ந்தது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டிங், நடிகர்கள் தேர்வு, டெக்னீஷியன்கள் தேர்வு, லொக்கேஷன்ஸ் தேர்வு, காஸ்டியூம், சீன் ரிஹர்சல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் விட முக்கியமாக ஸ்கிரிப்ட் ஒர்க். ஒரு படத்தில் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷனை விடவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேஜ் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஹாலிவுட்ல 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக எடுத்துப்பாங்க. ஷூட்டிங் வெறும் 60 இல்லை 70 நாட்கள் மட்டும்தான் போவாங்க. இங்கே அது அப்படியே உல்ட்டா. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நம்ம 2 அல்லது 3 மாதம் மட்டுமே மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். ஷூட்டிங் டேஸ் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் போகிறாங்க. இது பியூர் இன்டிசிப்ளின். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் சரியாக செய்யாததுனால ஏற்படுற பிரச்சனை இது. ஸ்டோரி போர்டுன்னு ஒரு ப்ராசஸ் அங்கே ஃபாலோ செய்கிறாங்க. ஒரு இயக்குனர் தான் எடுக்க போகிற காட்சிகளை ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு படங்களாக வரைய சொல்லி அதுலேயே ஷார்ட் செப்பரேஷன்ஸ், நடிகர்களோட பொசிஷன்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் முடிவு செஞ்சிடுறாங்க. இது இங்கே செஞ்சிடுறதுனால அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட வேலை ரொம்பவே சுலபமாயிடும். ஆனால் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போய் தான் ஒரு ஷார்ட் செப்பரேஷனே யோசிக்கிறாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதனால் ஷூட்டிங் டேஸ் அதிகரிக்கிறது, அதனால் பிளான் செஞ்சதை விட பட்ஜெட் அதிகரிக்கிறது, இதன் மூலமாக படங்கள் நஷ்டமாகிறது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ப்ரீ ப்ரொடக்ஷனை சரியாக செய்யாமல் விடுறது தான். நான் தமிழ் சினிமாவோட 2வது பிரச்சனையாக பார்க்கறது, இங்கே இருக்கிற பல இயக்குநர்களுக்கு ஸ்க்ரீன் பிளே சரியாக எழுத தெரியல அப்படிங்கிறது தான். ஸ்க்ரீன் பிளே என்பது ஒரு படத்தோட முதுகெலும்பு மாதிரி. இதுக்காக தான் இயக்குநர்கள் நிறைய மெனக்கெடணும். ஒரு 4 பக்க கதையை முழு நீள சினிமாவாக விவரிக்கிறது, விரிவாக்குறது தான் திரைக்கதை. இதை பற்றி பல புத்தகங்கள் உலகமெங்கும் எழுதப்பட்டிருக்கு. இதை பற்றி ஒரு வீடியோ சீரீஸே செய்யலாம். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பற்றின கண்டென்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா இல்லையான்றது ஒரு சின்ன ஃபேக்டரை வச்சு தான் முடிவு செய்வேன். அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு காட்சியை நீக்கினாலும் அந்த படத்தோட, அந்த கதையோட தொடர்ச்சி பாதிக்கப்படணும். ஏதோ ஒரு ஜெர்க் இருக்கேன்னு பார்க்குறவங்களுக்கு தோணணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சியும் அந்த படத்தின் கதையோட பின்னி பிணைஞ்சு இருக்கணும். ஒவ்வொரு காட்சியும் அந்த படத்தை ஒரு சிறு துளி அளவாவது முன்னோக்கி நகர்த்தணும். இப்போ இந்த பிரின்சிபலை தமிழ் படங்களுக்கு பொருத்தி பாருங்க. நீங்க பார்க்குற பல படங்கள்ல இருந்து 50% காட்சிகளை நீக்கினா கூட அந்த படத்தோட கதையோட்டம் எந்த விதத்திலும் பாதிக்காது. அந்த அளவுக்கு அனாவசியமான தேவையில்லாத காட்சிகள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் இங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூதம் இருக்கு. ஹாலிவுட்ல, கேரளாவில், மும்பையில் இங்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்ன்னு தனியாக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட வேலையே திரைக்கதையை நுணுக்கமாக பார்த்து செதுக்கிறது தான். ஒரு டைரக்டரோட வேலை அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் கிட்டேருந்து கதையை வாங்கி விஷுவலைஸ் செய்து அதை காட்சிப்படுத்துவது மட்டும்தான். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸோட அனுமதியோட சின்ன சின்ன மாற்றங்களை அவர் செஞ்சுக்கலாம். இங்கே தான் ஒரு படத்தோட இயக்குனரே அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனத்தெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு எண்ணம் பலர் மனசில் இருக்குது. எப்போ தமிழ் சினிமாவில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் உருவாகுதோ அப்போ தான் தமிழ் சினிமா தலை நிமிரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் அடுத்த பிரச்சனையாக சொல்ல போகிறது கேரக்டரைசேஷன். இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே வருவது தான் இந்த கேரக்டரைசேஷன் அப்படின்னாலும் இதோட முக்கியத்துவம் கருதி இதை நான்
நான் தனி பாயிண்டாக சொல்கிறேன். கேரக்டரைசேஷன் என்பதை கதாபாத்திர வடிவமைப்பு என்று சொல்லலாம். தமிழ் சினிமா திரைக்கதையை விட அதிகமாக கோட்டை விடுவது இந்த கேரக்டரைசேஷனில் தான் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவங்களுக்கு திரைக்கதையோட முக்கியத்துவம் தெரிந்த அளவு கூட இந்த கதாபாத்திர வடிவமைப்பின் முக்கியத்துவம் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைப்பது? ஹாலிவுட்டில் ஒவ்வொரு முக்கிய கதாபாத்திரத்துக்கும் ஒரு தனி கேரக்டர் ஷீட்ஸ் உருவாக்குவாங்க. அந்த கதாபாத்திரத்தின் குணாதிசயங்கள், அதோட பலம், பலவீனம், மேனரிசம், பேச்சு, அது ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளும், அதோட சிந்திக்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கும், அது அந்த படத்தில் எதை நோக்கி பயணிக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக அந்த கேரக்டர் ஷீட்டில் எழுதப்பட்டிருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டர் படம் முழுக்க ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கும். அதன் தன்மை சீராக வெளிப்படும். கேரக்டர் கிராஃப் அல்லது கேரக்டர் ஆர்க் என்பார்கள் இதை. அந்த படம் நகர நகர அந்த கேரக்டரும் சூழலுக்கு ஏற்றார் போல, தன்மைக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளும். இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏகத்துக்கும் பில்டப் கொடுக்கப்பட்டிருக்கிற வில்லனின் கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃப்ல பூனை மாதிரி மாறி பிசுபிசுத்து போறதுக்கு முக்கிய காரணம் இந்த கேரக்டரைசேஷன் சரியா பண்ணப்படாதது தான். நிறைய படங்கள்ல ஹீரோயின்கள் கேரக்டர் அண்டர் டெவலப்டா இருப்பதெல்லாம் ஒரு இயக்குனரின் திறமையின்மையின் வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கணும். ஒவ்வொரு முக்கிய கதாபாத்திரத்துக்கும் ஒரு சிறிய பேக் ஸ்டோரியாவது இருக்கணும். எதனால அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிறது அது தோன்றுகிற ஒவ்வொரு காட்சியிலும் ஜஸ்டிஃபை செய்யப்பட வேண்டும். அந்த கேரக்டருக்கு ஏதாவது லேயர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் சிறு சிறு வசனங்கள் மூலமா அல்லது சிறு சிறு உணர்ச்சிகள் மூலமா நமக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். கேரக்டர் ஸ்டடிக்கு சிறந்த உதாரணமா மெட்ராஸ் திரைப்படத்தை சொல்ல முடியும். அந்த ஜானி என்கிற கதாபாத்திரத்தின் லேயர்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த வில்லன்களின் கதாபாத்திரம், அவர்களுடைய மோட்டிவ், அவர்களுடைய வழிகள், அவர்கள் பக்க நியாயங்கள் அல்லது அவர்கள் நியாயம் என்று நினைக்கும் விஷயம், இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியா கையாளப்பட்டிருக்கும். இதுல அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு இயக்குனர் மெனக்கெட்டால் தான் நம்மால் அந்த கேரக்டரோட ஒன்ற முடியும். காலம் கடந்து நிற்கும் சினிமாக்கள் என்று நீங்கள் எதை யோசித்து பார்த்தாலும் அதோட பொதுவான அம்சங்களா நல்ல திரைக்கதையும் நல்ல கேரக்டரைசேஷனும் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நான் சொல்ல போற நாலாவது பிரச்சனை திறமையற்ற துணை இயக்குனர்கள். இந்த துணை இயக்குனர்கள் என்ற வேலையின் பொறுப்பும் கடமையும் இங்கே சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா 4-5 படங்கள் துணை இயக்குனராக வேலை பார்த்தும் நல்ல சினிமா பற்றிய புரிதல் இல்லாத பலரை சந்திச்சிருக்கேன்னா இந்த பிரச்சனைக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, சரியான ஆட்களை துணை இயக்குனராக தேர்ந்தெடுக்காதது. இவங்கிட்ட பைக் இருக்கு, லொகேஷன் பார்க்கறதுக்கு எடிட்டர் ஆஃபீஸ்க்கு, மியூசிக் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நல்லா அலைவான், இல்லை இவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை இவன் நம்ம ஆஃபீஸ்லேயே தங்கியிருந்து ஆஃபீஸ் பாயாகவும் வேலை பார்ப்பான், இல்லை இவன் நம்ம பிஆரோட மச்சான். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக திறமை இல்லாதவர்களை துணை இயக்குனராக தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட துணை இயக்குனர்களுக்கு சினிமா பற்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைய இயக்குனர்கள் சொல்லி தருவதே இல்லை. இவன் நாளைக்கு போய் ஒரு நல்ல தமிழ் சினிமா எடுக்கணுமே அப்படிங்கிற அக்கறை, அந்த பரந்த மனப்பான்மை பல இயக்குனர்களுக்கு இங்கே இல்லை. இந்த துணை இயக்குனர்கள் தூர நின்னும் எட்டி பார்த்தும் டைரக்டர்களுக்கு தெரியாமல் எடிட்டர்கள்கிட்ட பேசியும் அங்கொன்னும் இங்கொன்னுமா தங்களோட அறிவை வளர்த்துக்கிறாங்க. பல பேர் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியாமல், தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள முடியாமல் இயக்குனர் ஆகாமல் மறைந்தே போயிடுறாங்க. இன்னும் சில பேர் இயக்குனர் ஆகியும் சரியான பயிற்சி இல்லாததுனால தோத்து போயிடுறாங்க. சரியான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு படத்துக்கு பெரும் பலம். ஒரு சிறிய காட்சியில ஒரு நல்ல திருத்தத்தை சொல்வதன் மூலம் அந்த காட்சியோட நிறத்தையே மாற்றிவிட முடியும். இதை இயக்குனர்கள் உணரணும். சரியான நல்ல சினிமா பற்றிய புரிதல் இருக்கிற ஆட்களை துணை இயக்குனர்களாக தேர்ந்தெடுக்கணும். அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் தரணும். அதை விட முக்கியமா சினிமா பத்தி அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். இதையெல்லாம் மிக சரியா செஞ்சு இன்னைக்கு பல அற்புதமான இயக்குனர்களை தமிழ் சினிமாவுக்கு வழங்கி இருக்கிற பாலு மகேந்திரா அவர்களை எல்லாருமே இந்த விஷயத்துல பின்பற்றணும். நான் பிரச்சனையா நினைக்கிற கடைசி விஷயம் அளவுக்கு அதிகமான ஜிகினா வேலைகள். ஜிகினா வேலைகள் நான் சொல்றது காமெடி, பாடல்கள், பஞ்ச் டயலாக்ஸ், ஹீரோயிசம், ஓவர் சென்டிமெண்ட்ஸ், இதெல்லாம் தான். மேக்கப் போடாத முகங்கள் சிலருக்கு பிடிக்கும் என்றாலும் லேசாக டச் செய்து அளவாக மேக்கப் போடப்பட்ட முகங்கள் இன்னமும் நிறைய பேருக்கு பிடிக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு மேக்கப் போடுறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக போயிட்டாலும் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. தமிழ் சினிமாவோட தலையாய பிரச்சனை இதுதான். இந்த ஜிகினா வேலைகள் எல்லாமே தேவைதான், ஆனால் எல்லை மீறி போகும்போது பார்க்குறவங்களுக்கு கடுப்பேறுது. இந்த ஜிகினா வேலைகளால் தான் படம் ஓடுது. இதெல்லாம்
இதெல்லாம் இருந்தால் தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க என்று இதை மட்டுமே நம்பி படம் எடுப்பவர்கள் தான் தமிழ் சினிமாவின் சாபக்கேடுகள். நம்ம படத்தை காப்பாற்றுறதுக்கு குத்துப்பாடல்கள் இல்லை, அனாவசியமான காமெடி இல்லை, திணிக்கப்பட்ட செகண்ட் ஹீரோயின் இல்லை என்ற நிலை வரும்போது அந்த படத்தோட இயக்குநர்கள் இன்னமும் கவனமாக அந்த படத்தின் திரைக்கதையை கையாளுவார்கள். அதன் மூலமாக பார்த்து அந்த திரைக்கதையை இழைக்கும் போது அவர்களும் கூர்மையாகிறார்கள், அந்த படமும் கூர்மையாகும், அதை பார்க்குறவர்கள் ரசனையும் கூர்மையாகும். இதுதாங்க நான் சொல்ல நினைச்ச 5 பாயிண்ட்ஸ். கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து படம் எடுக்கிறாங்க, ஒரு சில காம்ப்ரமைசஸ் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நம்மை விட பெரிய வர்த்தகம் இருக்கிற இந்தி சினிமா இண்டஸ்ட்ரி துணிஞ்சு ஜிகினா வேலைகள் அதிகம் இல்லாமல் நிறைய காம்ப்ரமைசஸ் செய்யாமல் படங்கள் எடுக்க ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சல்மான் கான் கூட அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படங்களில் நடிக்காமல் அவ்வப்போது அதை விட்டு வெளியில் வந்து வித்தியாசமான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. இங்கேயும் நம் சினிமாவின் தரம் மற்றும் மக்களின் ரசனை மாறியே ஆகணும். எப்போவாவது வர நல்ல சினிமாவின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கணும். ஒரு தமிழனா நல்ல சினிமாவின் ரசிகனா என்னுடைய பெரிய ஆசை இதுதான். சினிமா விமர்சனங்கள் செய்ய வேணாம்னு தான் ஒதுங்கி இருந்தேன். இங்கே பல பேருக்கு உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு புரிந்த நிறை குறைகளை எடுத்து சொல்கிறது அவசியம் மட்டுமல்ல, என்னோட கடமைன்னு இப்போ நினைக்கிறேன். மூவி ரிவ்யூவாக படம் ரிலீஸ் ஆன உடனே செய்யாமல் ஒரு மூவி அனாலிசிஸ் மாதிரி இது தவறு, இதை இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாம், என் மனசுக்கு பட்டதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 100 பேர் திட்டினாலும் ஒரு 10 பேரை என்னுடைய மாற்று கருத்து யோசிக்க வச்சுதுன்னா அதுவே இந்த முயற்சியின் வெற்றியாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். நேரமின்மை காரணமாக என்னால் எல்லா படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில படங்களை பற்றி மட்டும் பேச முயற்சிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.